என்ன அண்ணன் தம்பின்னு உறவு வச்சு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டேன். இன்னைக்கு நீ என்ன அண்ணன் அண்ணன்னு கூப்பிடும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உறவை பார்த்தேன்னா எனக்கு உசுறு இருக்காதுமா. என்ன மன்னிச்சிரு அண்ணே. முனியாண்டி நேரம் ஆச்சுடா. என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்லன்னு என்னை கடத்திட்டு வந்தது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரா இருந்தாலும் சரி, என்னை கல்யாணம் பண்ணணும்னு என் கழுத்துல தாலி ஏறினா அடுத்த நிமிஷம் என் உடம்புல இருந்து உசுறு போயிடும். இது மட்டும் உறுதி. பால் மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்த காதல் இன்னும் நீளும் இல்லையா, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேனும் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். டேய் ஓனாண்டி, மாலை வாங்கி வைக்க சொன்னனே, வச்சிட்டியா? மாலை வாங்கி ரெடியா இருக்குக்கா. நீங்க வந்தோடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். ஏய், நாங்க வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு. அவங்க வீட்டு ஆளுகளும் அவளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கிறங்கடா. அவ பயங்கர திமிரு பிடிச்சவ. உங்களையே அடிச்சு போட்டுட்டு ஓடுனாலும் ஓடிடுவா. கவனமா இருக்கணும், சரியா? அக்கா, யாரா இருந்தா நமக்கு என்ன? இந்த ஓனாடி கஸ்டடிக்கு வந்த பிறகு யாரையாவது தப்பிக்க விட்டுருவோமா நாங்க? நீங்க தைரியமா வாங்கக்கா, பாத்துக்கிருவான். சரி சரி, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. சாப்பிட போறேன், டீ குடிக்க போறேன்னு அவளை விட்டுட்டு எங்கிட்டு போகாதீங்கடா. என்னத்தையாவது அவுத்து போட்டுட்டு ஓடுனாலும் ஓடிடுவா. பக்கத்திலேயே நாங்க இருக்கிற வரைக்கும் கவனமா கண்குத்தி பாம்பா பாத்துக்கிட்டே இருக்கணும், சரியா? நான் வைக்கிறேன் போன. என்னவாங்கா, என்ன சொல்றாளாம்? அந்த திமிரு பிடிச்சவளோட ஆட்டமெல்லாம் இன்னையோட அடங்க போகுதுடா. அவன் அப்ப எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் நான் திருப்பி அவளுக்கு செய்ய வேணா. இன்னைக்கு இருக்கு பாரு அவளுக்கு. அக்கா, 1000 தான் இருந்தாலும் அவ எனக்கு பொண்டாட்டியாக போறவ. என் செல்லத்தை இனிமே அது இதுன்னு சொல்லி திட்டுறதெல்லாம் வச்சுக்கிறதக்கா. எனக்கும் என் பொண்டாட்டி மேல பாசம் இருக்கும்ல. அட நீ ஒருத்தண்டா, ஒரு உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி அவ மேல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி தெரியற. என்னக்கா பண்றது? சின்ன பிள்ளையில இருந்தே அவ மேல ஒரு கண்ணு. ஆமா ஆமா, நல்லா கண்ணு வச்சப்போ. அக்கா, எனக்கு அவ வேணும், உனக்கு அவ பேர்ல இருக்கிற சொத்து வேணும். மச்சான் எல்லா சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான்ங்கிறதுக்காக உனக்கு கடுப்பு இருந்தாலும் வருங்கால பொண்டாட்டின்னு எனக்கு அவ மேல பாசம் இருக்கும்லக்கா. 1 வருஷம் 2 வருஷமா எத்தனை வருஷமா அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமில. திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து தட்டிட்டு போறதுக்கு விட்டுருவோமா? நல்லா காத்துக்கிட்டு இருந்த. அதான் காத்துக்கிட்டு இருந்து மண்டையெல்லாம் காலியா போய் கிடைக்க. இதுக்கு மேல என்ன? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சந்தோஷமா குடும்பம் நடத்தி தோல. ஆனா ஒண்ணுடா தம்பி, அவ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கடைசி வர அவளை ஒரு வேலைக்காரியா மட்டும்தான் வச்சிருப்பேன். என்னைக்குமே எனக்கு சரிக்கு சமமா வச்சுப்பேன்னு மட்டும் நினைச்சு கூட பாத்துறாத. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ அவளை வேலைக்காரியா நடத்தினாலும் சரி, இல்ல பிச்சைக்காரியா நடத்தினாலும் சரி, ஆனா அவ கழுத்துல கட்ட போற தாலின்னு பார்த்தா அது நான் கட்டினதா இருக்கணும். அம்பிடுத்த எனக்கு வேணும். தம்பி, கல்யாணம் பண்ணி அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்சா கூட பரவாயில்ல. இப்படி வச்சுக்க போறவள எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க நீ? ஏங்கா, நான் எதுக்காக துடிக்கிறேன்னு உனக்கு தெரியாது? டேய், கல்யாணம் 8 வருஷத்துக்கு முன்னாடி அவ செருப்பால் அடிச்சாங்கிறதுக்காகலாம் நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாமா? இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்காடா தம்பி? அது லாஜிக்கோ மேஜிக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்க அந்த பையன் பக்கத்துல இருக்காங்கிற தைரியத்துல தானே என்ன செருப்பால அடிச்சா. இன்னைக்கு அவனையே கல்யாணம் பண்ணி ஏன் மூஞ்சியில கரிய பூசுவா? நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? எந்த கையால என்ன செருப்பால் அடிச்சாலோ, எவன் முன்னாடி எனக்கு எவன் இருக்கிற தைரியத்துல என்ன செருப்பால் அடிச்சாலோ, இன்னைக்கு அவன் பொண்ணை தூக்கி அவனுக்கு செருப்பால் அடிச்சது மாதிரியான பதிலடியை நான் கொடுக்கணும்க்கா. அப்பதாக்கா எனக்கு கெத்து. சரி விடுறா கல்யாணம். இன்னமும் அதையே நினைச்சுக்கிட்டு ஒரு கல்லுல 2 மாங்கான்கிற கதையா? இவளை தூக்குறதுனால உனக்கு கெத்து, எனக்கு சொத்து. அப்புறம் என்ன கவலை? இன்னும் 1/2 மணி நேரத்துல அவ கழுத்துல தாலியை கட்டி கெத்த காட்டு. சீக்கிரம் சீக்கிரம் போ மச்சான், சீக்கிரம் போ. ஜீவா, அந்த கல்யாணத்துக்கு எதுக்குடா உங்க மேல இவ்வளவு வன்மம்? அந்த பொம்பளை கூட சொத்துக்காக தெரியுதுன்னு சொல்லலாம். இவன் கல்யாணம் பண்ண உடனே இப்படி தெரியுறான். அதுவும் கல்யாண மேடையில வந்து பொண்ணை தூக்கியிருக்கானா? என்ன ஒரு தைரியம் இருக்கணும்? பேரு தாண்டா அந்த நாய்க்கு கல்யாண சுந்தரம். ஊர்ல ஒருத்தன் பொண்ணு கொடுக்கல. 40 வருஷமா அம்சாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருந்தான். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடு ரோட்ல அம்சா செருப்பை கழட்டி அடிச்சுட்டா. அன்னையில இருந்தே அம்சா மேல அவனுக்கு ஒரு கடுப்பு மச்சான். என்னைக்கா இருந்தாலும் உன் கல்யாணத்தை நிறுத்துவேன், உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன்னு வன்மமா சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு நான் அசால்ட்டா விட்டுட்டேன்டா. இன்னைக்கு இப்படி வந்து நிப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியாம போச்சு மச்சான்.
நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் ஜீவா. அம்சாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளவு மோசமா இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ரொம்ப சாதாரணமா இருந்திருக்க கூடாதுடா. ரொம்ப கவனமா அம்சாவை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கணும். உண்மைதான் விக்கி, இவங்க இனிமேலா வரப்போறாங்கன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டு, ஆனா அது இந்த அளவுக்கு வந்து நிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லவா? அதான் இவங்க தான் கடத்திட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சுல, எப்படியும் ஃபாலோ பண்ணி போய் அம்சா இருக்கிற இடத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். பாவம் மச்சான் அம்சா, எப்படியா இருந்தாலும் நான் தேடி வந்துடுவேன், அவளை காப்பாத்திருவேன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருப்பா. நான் சீக்கிரமா போகணும் விக்கி, கொஞ்சம் சீக்கிரம் அழுத்துடா. ஓ ஷிட், இடையில லாரி வந்து எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையடா. ஜீவா, அந்த கார் எந்த பக்கம் போச்சுப்பா? யோ சார், நாங்களும் அதைத்தான் சார் மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். 4 பக்கத்துல எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. என்ன ஜீவா இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? கவனமா ஓட்டுறது இல்லையா? சார், நாங்க கவனமா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். இடையில வந்த லாரியால நிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஜீவா, அக்கா, ஜீவா, அம்சாவை கடத்துறது அந்த கல்யாணமும் அவ அக்கா வந்தான்னு சொன்னீங்க. கண்டுபிடிச்சாச்சா? அம்சாவை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சியா? இல்லக்கா, இவ்வளோ நேரமும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து கரெக்டா இந்த 4 ரோட்ல வந்து மிஸ் பண்ணிட்டோம்க்கா. இப்ப எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியல. அம்சாவை கல்யாணம் பண்றேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்கக்கா. எனக்கு ஏதோ பயமா இருக்குக்கா. இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ற ஜீவா? இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டோம், இவனை கல்யாணம் பண்ண விட்டுருவோமா? இங்க இருந்து எப்படியோ 4 பக்கம் போனாலும் ஒரு 5 நிமிஷம் தள்ளி போயிருக்க முடியுமா? அவ்வளவுதானே. ஆளாளுக்கிட்டையும் வண்டி இருக்கு, 4 பேரும் 4 திசையில போவோம், எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இங்கனக்குள்ள நிக்காம வண்டி எடுங்க. ஆமா ஜீவா, நின்று பேசிட்டு இருக்கிறதுனால எந்த அர்த்தமும் இல்ல. முதல்ல வண்டி எடுத்து ஆளுக்கு ஒரு திசையில போவோம் வாங்க. சார், நீங்க லெஃப்ட்ல போங்க, ஜீவாவும் விக்கி ரைட்ல போகட்டும். நாங்க அவங்க போன ஸ்ட்ரெயிட் ரூட்லயே போறோம். யார் எந்த பக்கம் பார்த்தாலும் கண்டுபிடிச்சு லொகேஷன் அனுப்பிடுவோம். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க, சரியா? சரிங்கம்மா, சரி கிளம்புங்க கிளம்புங்க. முனியாண்டி, இது அண்ணனோட கல்யாணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கொஞ்சம் அசால்ட்டா இருக்காம கவனமா இரு, சரியா? ஓனாண்டி, இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்க பாவமா இருக்குடா. பாவப்பட்டு அவுத்து கவுத்து விட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம பாவமா போயிருவோம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடா ஓனாண்டி, நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதுவும் பண்ணுவேனா? மாலையை வச்சுட்டு நீ போய் கல்யாணத்துக்கான வேலையை பாரு, நான் இந்த பிள்ளைய பாத்துக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், பாவம் பார்த்து பின்னாடி நீ பாவமா நிக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு. அண்ணே, அண்ணே, ஜீவா என்ன தேடி எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருப்பா. எப்படியும் என் ஜீவா என்ன தேடி வந்துருவாண்ணே. ப்ளீஸ்ண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே. இங்க பாருமா, உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் தெரியுது. ஆனா என்ன பண்றது, என் தொழில் எப்படி? என் தொழில பாவ தர்மம் எல்லாம் பார்க்க கூடாதுமா. அவன் எப்படி பேசிட்டு போறான் பாத்தீல? அண்ணே, என் வாழ்க்கையில எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணதில்லை, எந்த துரோகமும் பண்ணதில்லை. காலம் முழுக்க நான் பிறந்ததுல இருந்து எனக்கு துரோகமும் பாவமும் மாத்தி மாத்தி நடக்குதுன்னு. என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க போற முதல் சந்தோஷம் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் தானே. உங்களால அது நடக்குதுன்னா நான் காலம் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன்னு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உங்க காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்னு, என்ன விட்டுருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஐயோ, என்ன பிள்ளைமா நீ என்னைய இப்படி தர்ம சங்கடப்படுத்துறியே. உனக்கு உதவி பண்ணவும் முடியாம விட்டுட்டு போகவும் முடியாம என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறியம்மா. அண்ணே, நீங்க என்ன அவுத்து கூட விட வேணாம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? என்னம்மா பண்ணணும் சொல்லு. அண்ணே, ஜீவா கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும். ஃபோன் மட்டும் தரீங்களா? போனா? ப்ளீஸ்ண்ணே, நீங்களா என்ன அவுத்து விட வேண்டாம். என் ஜீவா எப்படியோ என்னை தேடி வந்துருவானே. நான் அவனுக்கு இங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க என்னை கட்ட அவுத்து விட்டா கூட இந்த சேரை விட்டு இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு. ப்ளீஸ்ண்ணே, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். ஃபோன் மட்டும் ஒரு 2 நிமிஷம் கொடுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. பாருமா தங்கச்சி, நீ என்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுறதுனால அந்த வார்த்தைக்காக உனக்கு போன் தர்றேன். நீ கடைசியில என்னையவே மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிடாத. நீ அவனை வர சொல்லுவியோ இல்ல வந்து தூக்கிட்டு போக சொல்லுவியோ, நீ என்ன பேசணுமோ பேசிட்டு என்கிட்ட போனை கொடுத்துரு. ஓனாண்டி கண்ணுலயோ இல்ல அவங்க கண்ணுலயோ மாட்டிடாதம்மா. என் தலைவன் கண்ணுல மாட்டணும், நான் சட்டுனிறேன். இல்லைண்ணே, நான் உங்களை மாட்டி விட மாட்டேன். சரி இந்தா, டக்குன்னு பேசிட்டு கொடு. அண்ணே, கையே. ஐயோ, இது வேறயா? சரி இரு, அவுத்து விடுறேன். அவுத்தாச்சுமா, நான் வெளியில நின்னு யாராவது ஆள் வராங்களான்னு பாத்துக்கிறேன். சட்டுன்னு பேசு. ரொம்ப நன்றிண்ணே, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நன்றி சொல்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. நீ முதல்ல உன் ஆளுக்கு போன போடு.
ஏதோ தெரியலையடா முனியாண்டி. ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறானே. ஜீவா எடு ஜீவா. மச்சான் போன் அடிக்குது பாரு, யாருன்னு எடுத்து கேளுடா. ஏதோ அன்னோன் நம்பர்ரா, நீ வண்டியை ஓட்டு. ஒருவேளை அம்சாவா இருந்தாலும் இருக்கலாம்ல, எடுத்து கேளுடா. அம்சாவா? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ ஜீவா. அம்சா? கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது. ஜீவா. அம்சா, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? நீ சேஃபா இருக்கல்ல? எங்கடி இருக்க? ஜீவா, நீங்க யாரும் கடத்தி வச்சிருக்காங்கடா. பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. பழைய கோவில் மண்டபம்னு ஒரு இடத்துல நான் இங்க இருக்கேன்டா ஜீவா. சித்தி, நீ ஓனாண்டி முனியாண்டி, இதான் நீங்க இவளை பாத்துக்கிற லட்சணமா? இவ கையில போனை கொடுத்துட்டு நீங்க எங்கடா போனீங்க? ஹலோ ஹலோ, அம்சா அம்சா. என்ன மச்சான், அம்சாவா? ஆமா விக்கி, ஏதோ பழைய கோவில் மண்டபம்ங்கிற இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்களாம். யாரு என்னன்னு அவளுக்கு டீட்டெயில் தெரியல போல இருக்குடா. ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டே பேசுறா மச்சா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா மச்சான். பழைய கோவில் மண்டபம்னா இங்கனக்குள்ள இருந்து ஒரு 5 நிமிஷம் தான்டா. நீ அப்படியே உட்காந்துரு, 2 நிமிஷத்துல அங்க போறோம். அக்கா, நாங்க கவனமா தாக்கா பாத்துக்கிட்டோம். எப்படி போன் எடுத்துச்சுன்னு தெரியலக்கா. எப்பேற்பட்ட இடத்துல இருந்து இவளை கூட்டிட்டு வந்திருக்கோம், அசால்ட்டா இருக்கீங்க. அக்கா சரி விடு, அவங்கள ஏன் திட்டுற? அதான் வந்து புடிச்சாச்சுல. சித்தி, சீ வாய மூடு. ஆண்டி, உங்க அப்பங்காரன் இருக்கிற நஞ்சையெல்லாம் ஓம் பேர்லயும் மிச்சம் இருக்கிற புஞ்சையை என் பிள்ளைங்க பேர்லயும் எழுதி வச்சுட்டு போய் சேருவான். நான் பாத்துக்கிட்டு பொத்துக்கிட்டு இருக்கணுமா? சித்தி, சொத்தெல்லாம் கூட நான் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துறேன் சித்தி. ப்ளீஸ் சித்தி, இன்னைக்கு எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம். என்ன விட்டுருங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி. உன்னைய எங்க இருந்தாலும் வாழ்கன்னு மங்களம் பாடிட்டு நானும் என் பிள்ளைங்களும் புறங்க எனக்கு தெரியணுமா? உங்களுக்கு சொத்து தான் பிரச்சனைன்னு நான் தான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறேன்னு சொல்றேனே சித்தி. அப்புறம் என்ன சித்தி பிரச்சனை? உன் பேர்ல சொத்து இருந்தா உன்னை 4 தட்டு தட்டி அன்னைக்கே உன் பேர்ல உள்ள சொத்தை என் பேருக்கு எழுதி வாங்குறதுக்கு எவ்வளவு நேரண்டி ஆகும்? அதுக்கு எதுக்கு நான் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? சித்தி, உங்க அப்பங்காரன் தான் வக்கீல்கிட்ட கொடுத்து தெளிவா உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. என் காலத்துக்கு அப்புறம் என் மகளுக்கு மட்டும் இல்ல, என் மகளை கட்டிக்க போற மருமையனுக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்கு. இந்த சொத்தை யாருக்கும் விற்கிறதுனாலோ வாங்குறதுனாலோ என் மகளோட சேர்த்து என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போற மருமையனும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த சொத்து யார் பேருக்கும் செல்லும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது உன்னை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு அந்த சொத்தெல்லாம் போய் சேர்றதுக்கு நான் என்ன கிழிச்சு போட்டுட்டு கிடக்க நினைச்சியா? அடி பாவிங்களா, சொத்து காண்டிதான் இந்த பிள்ளைய கடத்தி வச்சிருக்கீங்களா? இங்க பாரு, எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு இந்த சொத்தெல்லாம் போய் சேர்றதுக்கு என்னால விட்டுட்டு இருக்க முடியாது. என் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிட்டீன்னா அவன் ஆசைப்பட்டது மாதிரி நீனும் அவனுக்கு கிடைச்சிருவ. உன் பேர்ல உள்ள சொத்தையும் நானும் என் பிள்ளைங்களும் காலம் முழுக்க உட்கார்ந்து அனுபவிப்போம். அதனால இன்னைக்கே என் தம்பிக்கும் உனக்கும் கல்யாணம். ஒழுங்கா போய் புடவையை மாத்திக்கிட்டு வந்து மாலையும் கழுத்துமா என் தம்பி கூட வந்து நில்லு. இன்னைக்கே இந்த முகூர்த்தத்திலேயே அவனுக்கு உனக்கும் கல்யாணத்தை முடிச்சு அடுத்த நாளே உன் பேர்ல உள்ள சொத்தை என் பேருக்கு எழுதி வாங்கிடுவேண்டி. சேலை மாத்துறதுக்கும் மேக்கப் பண்றதுக்கும் இப்ப டைம் இல்ல. மாலையை மட்டும் மாத்திக்கிட்டு கோயிலுக்கு முன்னாடி வந்து நிக்க சொல்லு. இப்பவே இந்த முகூர்த்தத்திலேயே இவ கழுத்துல நான் தாலி கட்டணும்க்கா. என்னடி பாக்குற? என் தம்பி சொன்னது காதுல விழுகல? ஒழுங்கா மாலை எழுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு வாடி. இவங்க காலில் விழுந்து கேட்கறேன் சித்தி. நான் என் சொத்தெல்லாம் ஜீவா கிட்ட சொல்லி உங்க பேர்லயே எழுதி வச்சிடறேன் சித்தி. ப்ளீஸ் சித்தி, எங்க கல்யாணத்தை மட்டும் நடக்க விடுங்க சித்தி. என்னையும் ஜீவாவையும் பிரிச்சிடாதீங்க. சீ கையடு. பிறக்கும் போதே உன் ஆத்தால கொண்டுட்டு பிறந்த ராசி கிட்ட நாயினி, நீ ஏன் கால சொல்றியா? அடி பாவியலா, நீங்க இப்பேற்பட்ட கொடுமைக்காரியன்னு தெரியாம இந்த பிள்ளைய உங்க கையில ஒப்படைக்க பார்த்துட்டேனே. பேசாம போனை கொடுத்ததுக்கு பதிலா கட்ட அவுத்து ஓடி போன்னு சொல்லியிருந்தா கூட அது வாழ்க்கையை அது பார்த்திருக்கும் போல் இருக்கே. இப்படி ஒரு பாவி கிட்ட மாட்டி விட பார்த்துட்டேனே. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா. மாமாவா? 8 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இருக்கிற தைரியத்துல செருப்பால் அடிச்சுல, அப்ப தெரிஞ்சிருக்கணும்டி நான் மாமான்னு. இன்னைக்கு காட்டுறேன் நான் யாருன்னு. அக்கா, அவளை கூட்டிட்டு வாக்கா கோயிலுக்கு. எந்திரிடி எந்திரிடி. வேணாம் சித்தி, ப்ளீஸ் சித்தி, வேணாம் சித்தி. எந்திரிக்க போறியா இல்லையா? வேணாம் சித்தி, ப்ளீஸ் சித்தி, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க? எந்திரிக்க மாட்டியா? எந்திரி எந்திரி. வணக்கம் அக்கா. என்னடா இன்னும் அம்சாவுக்கு ஒரு முடிவு கிடைக்கலையேன்னு நினைச்சு எல்லாரும்
எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கதையை இழுக்கிறோம்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கதையை இழுக்கல மக்கா, அது தொடர்ந்து இதுதான் கான்செப்ட் அப்படின்னா அதுக்குள்ளதை வச்சா தானே அது கரெக்டா வரேன். சும்மா எடுத்தாங்க கௌத்தம்னு முடிக்க முடியாதுல்ல. ஆமா, ஒரு டுசிட்டு வைக்கணும்னு முடிவு பண்ணி வச்சாச்சு. அதையும் பொறுப்பா எதுல எப்படி கொண்டு போகணும், எப்படி வரணும் போகணும்னு தெளிவா அதுக்கு தக்கன வச்சா தானே கதையும் நல்லா இருக்கும். ஏதோ கடத்திட்டு வந்தாங்க, சும்மா மறுநாளே கூப்பிட்டுக்கிட்டாங்க, அடுத்த நாள் கல்யாணத்தை முடிச்சாங்கன்னா அது அந்த அளவுக்கு விறுவிறுப்பு இருக்காதுல்ல. அதனாலதான் கதையை இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஆமா, யாரும் இழுக்கிறோம்னு தப்பா நினைக்காதீங்க. நாளை கழிச்சுக்குள்ள இந்த கதை ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கதை இன்னும் விறுவிறுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நல்ல கதைகளா யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. யாரும் இழுக்கிறோம்னு நினைச்சு சங்கடப்படாதீங்க. இந்த கதையை இப்படித்தான் வைக்க முடியும், அதனாலதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, சொல்லிவிட்டேன். ஆமா மக்களே, நிறைய நல்ல கமெண்ட் கொடுக்குற ஐடியில இருந்து கூட ஒரு சிலர் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்றீங்க. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. கதை கொஞ்சம் இப்படிதான் மூவ் பண்ண முடியுங்கிறதுனால தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னும் 2 நாட்கள்ல அம்சாவுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். அதுக்கப்புறம் சூப்பரான விறுவிறுப்பான கதைகள்லாம் கூட நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் சேவ் பண்ணாதான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.